உங்கள் நடத்தையே உங்கள் தகுதிக்கு அளவுகோல். உங்கள் ஆளுமையே அதன் திறவுகோல். நல்ல நடத்தை இல்லாதவர்களால் சிறந்த ஒன்றை கற்பிக்க இயலாது. சிறு நிகழ்வு கூட ஒரு மாணவனின் அணுகுமுறையை பாதிக்கலாம் அல்லது அவனுடைய மனநிலையை மாற்றலாம். ஒரு அப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய 2 பசங்களோட திருவிழாவில் நடக்கக்கூடிய பொருட்காட்சிக்கு கூட்டு போனார். அந்த பொருட்காட்சிக்கு டிக்கெட் தரக்கூடியவர் சொன்னார், இந்த பாருங்க, 12 வயசுக்கு மேல இருந்தா முழு டிக்கெட்டு, 12 வயசுக்கு கீழே இருந்தா அரை டிக்கெட் அப்படின்னு சொன்னார். உங்க பசங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவரு, என்னோட மூத்த பையனுக்கு வயசு 13, சின்ன பையனுக்கு வயசு 11 அப்படின்னு சொன்னார். உடனே டிக்கெட் கொடுக்குறவரு, பார்த்தா அப்படி தெரியலையே, 2 பேருமே சின்ன பசங்க மாதிரி தானே இருக்காங்க, 2 பேருமே 12 வயசுக்கு கீழே தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட நான் உண்மையிலேயே நம்பி இருப்பேன், சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா சொன்னாரு, நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா என்னுடைய பையனுக்கு தனக்கு வயசு 12க்கு மேல அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். நாளை அவன் ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காக பொய் சொன்னால் தவறில்லை என்று நினைக்கலாம். அதற்கு அவன் என்னையவே முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த தவறான முன் உதாரணமாக நான் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னாராம். எனவே இன்றைய மாணவர்களின் நல் ஒழுக்கத்திற்கும் பண்பிற்கும் பெற்றோர்களே முதல் ஆசிரியர். எனவே நாமும் நல்ல பண்புடையவர்களாக வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்போம்.